ஹே ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் வீட்டில் வாவரிசி ஃபாத்தியா. ஸோ இயர்லி ஒன்ஸ் எங்கள் வீட்டில் வைப்பாங்க. 2 இயர்ஸாக வைக்கல. ஸோ அதனால் இப்போ வச்சுருக்கோம். பசங்கள்லாம் வெளியே விளையாண்டுருந்தாங்க. நம்ம அப்படியே உள்ள எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கான மெனு வந்துட்டு குஷ்கா, சிக்கன் கிரேவி, தால்ச்சா, அதுக்கப்புறம் ராய்த்தா. போல் தான் பாதி குக்கிங்லேருந்து தான் நான் ஷூட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். அதே மாதிரி தான் இன்றைக்கும் பண்ணிட்டேன். பிகாஸ் நான் லாட்ஸ் ஆஃப் ஒர்க் இருந்ததுனால ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் வெங்காயம் நல்லா வெந்தால் தான் டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா வெந்ததுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா மேஷ் ஆகணும். மேஷ் ஆனதுக்கப்புறமா நல்லா மேஷ் ஆகிறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டாலே நல்லா மசிஞ்சிரும். ஸோ அதனால் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் மல்லித்தலை, புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம இப்போது பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு பிரியாணி மசாலா வீட்டில் அரைச்சி வச்சுருந்தோம், அது போட்டுக்கலாம். அதை போட்டுட்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள். ஸோ டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்துட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம், அதை ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது நம்ம ஸ்டார்டிங்கில் போட்டோம்னா கீழே தீஞ்சிரும். ஸோ அதனால் நாங்கள் தக்காளி போட்டதுக்கப்புறம் தான் போடுவோம். 2 கேஜி பிரியாணிக்கு அளவாக செஞ்சிட்ருக்கோம். ஆல்ரெடி நான் பிரியாணி செஞ்சு அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் வேணால் கார்ட்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ தண்ணி நம்ம அளந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் அரிசி போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கணும், அப்போ தான் அரிசி போடணும். அதுக்கு முன்னாடி போட்டுறாதீங்க. அரிசி அளந்து போட்டுட்டு அது நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி கிண்டிட்டு தம் போட்டு வச்சுட்டா நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிடும். ஆக்சுவலாக அன்றைக்கி ஒர்க் கொஞ்சம் நிறையா இருந்ததுனால கேப் தான் ஷூட் பண்ணது. ஸோ அதனால் நான் சொல்கிறேன், நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நான் ஆல்ரெடி பண்ண வீடியோ வந்துட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் ப்ளேஸ் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? எப்பவும் போல தான் 75% வெந்ததுக்கப்புறமா நம்ம தம் போட்டு வச்சுருவோம். அதே மாதிரி தான் 75% வெந்துருச்சு. இப்போ நம்ம தம் போட்டு வச்சுட்டோம். வச்சுட்டு ரைஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. மேலே நெய் போட மறந்துடாதீங்க. ஸோ வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்களா சூப்பராக வந்திருக்கு. அதே மாதிரி தான் பண்ணிட்டேன், ஷூட் பண்ண மறந்துட்டேன். பருப்பு வேக போட்டுக்கோங்க. பருப்பு வேக போட்டு எலும்பு சைடில் வேக வச்சுக்கோங்க. 2 தனித்தனியாக வேக வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றிட்டு வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். தாளித்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் போட்டுக்கலாம். ஏன் நம்ம இதில் இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டே போடுறோம்னா நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட போகிறோம். இதில் நம்ம காய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொதிக்க விட போகிறோம். ஸோ அதனால் நான் எல்லாத்தையும் இதில் ஒன்றாவே ஆட் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு நம்மளுடைய கத்திரிக்காய், வாழைக்காய், முருங்கைக்காய், அப்புறம் மாங்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டுட்டு ஒரு 4 ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு உப்பையும் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. நான் பருப்பு வடித்த தண்ணி வச்சுருந்தேன், ஸோ அதவே நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எலும்பையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். எலும்பையும் ஆட் பண்ணி காய் முழுகிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி மல்லித்தலை, புதினா போட்டு நல்லா கொதிக்க வச்சோன்னா ஃபுல்லாக வெந்துடும். பச்சை வாசனை சுத்தமாகவே இருக்காது, ஃபுல்லாகவே போயிடும். அதுக்கப்புறம் வேக வச்ச பருப்பையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா லாஸ்ட்டில் புளி கொஞ்சம் ஊற்றலாம். புளி ஊற்றிட்டு மல்லித்தலை தூவிட்டு இறக்கிடலாம். ஸோ இவ்வளோ தான், சிம்பிள் மெத்தட் தான் நம்ம சால்லாம் பண்ணுறதுக்கு. பருப்புக்கு கடலப்பருப்பு, துவரம்பருப்பு 2 சேர்த்து தான் நான் விசில் விட்டுருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம கிரேவி பார்க்கலாம். சிக்கன் கிரேவிக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை போட்டு நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரை மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தக்காளி, சோம்பு, வெங்காயம் 3 சேர்த்து அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு நான் இதில் ஊற்றிக்கிறேன். இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மிளகாத்தூள் 2 ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன்,
அதுக்கப்புறம் தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணி ஆக்சுவலாக அது கிரேவி தான், ஸோ அதனால் நான் அவ்வளோ தண்ணி ஊற்றலை, சிக்கன்லேருந்து வர தண்ணியும் போதுன்னு சொல்லி விட்டாச்சு. ஸோ இந்த அளவு வந்ததும் நம்ம லாஸ்ட்டில் தேங்காய் ஊற்றிக்கலாம். தேங்காய் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதித்தோடனே மல்லித்தழை தூவிட்டு இறக்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இன்றைக்கான மெனு செஞ்சு முடித்தாச்சு. இப்போ நம்ம இலையில் பரிமாறலாம். ஆல்ரெடி சொன்னது தான், இன்றைக்கான மெனு வந்துட்டு குஷ்கா, பிரியாணி, தால்ச்சா, முட்டை, அதுக்கப்புறம் ராய்த்தா. ஸோ இதெல்லாம் நாங்கள் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு 5 சுமங்கலி பொண்ணுங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு போட்டோம். ஸோ முட்டை வச்சு, ராய்த்தா வச்சுட்டு, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி வச்சுட்டு, சாப்பாடு வச்சு, தால்ச்சா ஊற்றி மனசு நிறைவாக சாப்பிட வச்சு அனுப்பியாச்சு. ஸோ உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வைப்பீங்களான்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் மாமியார் இயர்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வைப்பாங்க, வச்சு சாப்பாடு போட்டு அனுப்புவாங்க. ஸோ அவ்வளோதான், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு, ரெசிபி வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த ரெசிபியெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Until then, stay tuned for more. Bye. Assalamu alaikum.